கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வார்த்தையை, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆம் பிரியமான தேவச்சனமே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதிக டைம் இந்த வார்த்தையை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்களா? ஒரு போதகர் வீட்டில இருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொல்றார். ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் ஓடோடி வந்து, உன் மகள் மரித்து போனால் நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சூழ்நிலையில உன்னுடைய மகள் இறந்து போயிட்டாப்பா, நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு. அந்த நேரத்துல அதை கேட்டு வேறொருத்தருக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாரு, அவங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் நம்மோடு கூட ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு உதவிக்காக வந்து நிற்கிற அந்த மனுஷனையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தபடினால உடனே திரும்பி சொல்லுகிறாரு. அவனை பார்த்து இயேசு அதை கேட்டு, யாரு அந்த வந்து மனுஷன் சொல்ற வந்து கேட்டு, அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றாரு. நீ விசுவாசித்தா போதும்பா, உன் மக உயிரோடு எழுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம இன்னைக்கு விசுவாசத்துல சோர்ந்து போயிருப்போம் இல்லைங்களா? விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படித்தான் இன்றைக்கு இந்த தேவ செய்தி ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கிறீர்கள், தட்டி எழுப்புகிறார் தேவன். உங்களை விசுவாசத்தில் பலப்படுங்க, விசுவாசத்துல உறுதியாய் நில்லுங்க. பிரியமான தேவ ஜனமே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்றார் ஆண்டவர். எந்த சூழ்நிலை சொல்லுகிறார் பார்த்தீங்களா? என்னுடைய மகள் மரித்து போலான்ற செய்தி கூட அவருக்கு கேள்விப்பட்டார். உடனே கேள்விப்பட்டும் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். நம்மை பார்த்தும் தேவன் அப்படித்தான் சொல்கிறார். நம்ம பயந்து கொண்டு இருப்போம் இந்த காரியத்துக்கு, அப்பா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கலங்கி நின்று கொண்டு இருப்போம். ஆனா அப்ப சொல்லுவார் ஆண்டவர், பயப்படாது, நீ விசுவாசமாய் இருந்தார். நம்ம கூட சூழ்நிலை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம சூழ்நிலையை மாற்றி கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, சூழ்நிலையை பார்த்தா நிச்சயமா நம்ம சோர்ந்து விடுவோம், பயந்து விடுவோம், கலங்கி நிற்போம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது தேவனை மாத்திரம்தான். இந்த இடத்துல அவர் யாரை நோக்கி பார்த்தார்? ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்வார் என்ற நோக்கத்தை தானே அந்த மனுஷன் ஆண்ட இடத்துல வந்தாரு. வரும்பொழுது அவர் கேட்கிறாரு. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலேயே 41வது வார்த்தையை நம்ம வாசிப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. மரண அவஸ்தைப்படுகிறா என் மக, நீங்க வந்து கொஞ்சம் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலை, மரண அவஸ்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கிறார். இவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க வீட்டுல இருந்து ஓரோடி ஒரு ஆள் வந்து சொல்லுகிறாரு, உன் மகள் மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி சொன்ன உடனே அதை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இருந்தார். இங்க நம்ம என்ன பார்க்கணும்? விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு அந்த இடத்துல? நீ பயந்து போ, நான் உன் கூட வரேன் அப்படி எதுவுமே சொல்ல. பயப்படாது, நீ ஃபர்ஸ்ட் விசுவாசமா இரு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசத்தாய் அற்புதத்தை காண்பாய், நீ விசுவாசித்தால் ஆண்டவரிடத்துல இருந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். என் பிரியமான தேவச்சனமே, இங்கு நமக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற வார்த்தை இதுதான். நீ விசுவாசித்தால், நீங்க விசுவாசித்தா மாத்திரம்தான் பிரியமான தேவச்சனமே உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் தேவனால செய்ய முடியும். ரொம்ப கலக்கமா இருப்போம், பயந்து கொண்டு இருப்போம், சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று. நம்ம இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தையும் 28வது வார்த்தையும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
பார்த்தீங்களா? அழகாய் சொல்லுகிறீங்க. என்ன சொல்ல, வருத்தப்பட்டு யாரெல்லாம் வருத்தப்படுகிறீங்களோ அவங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றார். அவரால் மாத்திரம்தாங்க நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதை நீங்க முதலாவது அறிக்கை பண்ணுங்க. என் பிரியமான தேவச்சனமே, அறிக்கை கூட பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. அப்பாவோட சமூகத்துக்கு போயிட்டு, அப்பா என்னால ஜெபிக்க கூட முடியலப்பா, என் சூழ்நிலை அப்படி இருக்குப்பா, என்னால பாட்டு கூட பாட முடியலப்பா, என்னால துதிக்க முடியலப்பா, என் துக்கம் இருதயத்துல அடைத்து போய் இருக்குதுப்பான்னு நீங்க சொல்லி அப்பாட்ட உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க. பிரியமான தேவச்சனமே, அங்கு நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியும். அங்கு ஒரு திருப்பு முனையை உங்களால பார்க்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, நிச்சயமா தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்து நமக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பார். ஏன்னா அவர் அப்படியே கடந்து போகிற தேவன் அல்ல. நீங்க விசுவாசிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வேன் என்று தேவனிடத்துல வாக்கு பண்ணுகிறார். வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமான தேவச்சனம், இங்க என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? உங்க கவலைகளா என்ன கவலையா இருக்கட்டும்பா, அதை அவர் மேல வைத்து விடுங்கள். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது பிரியமான தேவச்சனமே, ஆனா ஆண்டவரால எல்லாமே செய்ய முடியும். ஏற்ற நேரத்துல அவர் எல்லாமே செய்து முடிக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல வைக்கணும். முதலாவது நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல இறக்கி வச்சுட்டு விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப நீங்க செய்வீங்க, பாப்பா நீங்க பார்த்துப்பீங்கன்னு உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். முறுமுறுக்க கூடாது, கோவப்படக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இது மாத்திரம் நம்ம கிட்ட இல்லாம நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் போதும் நீங்க தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தான் இந்த வார்த்தை. அதனால் நம்ம என்ன, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன உடைய பாரம்? எவ்வளவோ பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நாங்களும் பிரியமான தேவச்சனமே எவ்வளவோ பாரத்தை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எந்த பாரத்தையும் சுமக்காம இல்லை. நீங்க சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் எனக்கு கால் பண்ணி சொல்வாங்க, நான் இந்த பாரத்துல இருக்கிற சகோதரி, இந்த பாரத்துல இருக்கிற சிஸ்டர்னு சொல்வாங்க. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை தேவன் எங்க மூலமா சொல்லும் பொழுது நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம், இதை தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கார், நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்க கவலைப்படாதீர்கள், தேவனை நோக்கி பாருங்க, நிச்சயமா இந்த அற்புதம் தேவனால செய்ய முடியும்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா ஆணித்தரமா எங்களால செய்ய முடியும். நாங்க அந்த உபத்திரத்தை தாண்டி தானே வந்திருக்கோம், அந்த பாடுகளை நாங்க தாண்டி தானே வந்திருக்கோம், எங்களால சொல்ல முடியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்ற தேவன், நம்மளும் கர்த்தர் மேல் அவருடைய பாரத்தை வச்சு, நம்முடைய பாரம் என்னவா இருந்தாலும் அதை கர்த்தர் மேல் நம்ம வைத்து காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு நன்மையானதை செய்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு சொல்றார். அந்த வார்த்தையை நம்ம அப்படியே சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய பாரம் எவ்வளவு பெருசு, பார்த்தா மலை மாதிரி இருக்கும். நிஜமா பிரியமான தேவ ஜனங்களே, அந்த உபத்திரத்தை தாண்டி வந்து பார்த்தோன்னா வேற ஒரு உபத்திரம் நமக்கு இருக்கும். நிச்சயமா நம்ம வாழ்ற வழியும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம தாண்டி தான் வந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக சரியான பாதையில பொற்பல வீதியில நம்ம நடந்து போகிற காலம் வரும். ஆனா இப்ப பள்ளம், மேடு, கரடு, முரடு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். என் பிரியமான தேவச்சனமே, அதை நம்ம தாண்டி தான் போக வேண்டும். அதற்காக தாண்டி போகிறதுக்கும் தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆற்றி தேற்றி அழகாய் வழி நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, கலங்கி மாத்திரம் நின்று விடாதீங்க. உங்க பாரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கர்த்தர் மேல் இறக்கி வைத்துங்க. அவர் தான் சொல்லுகிறாரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காதேன்னு சொல்லுகிறார். அவர் உங்ககிட்ட விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வேற யாரும் நம்மளை விசாரிக்கவும் வேண்டாம். விசாரித்தாலும் நம்ம இடத்துல நம்ம வாயிலிருந்து நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அதை போ ஒரு ஊரெல்லாம் தூற்றி திரிவார்கள். பிரியமான தேவச்சனமே, அவர்களுக்கு இப்படியாம், இவ்வளவு பிரச்சனை இருக்குதான், இவ்வளவு கஷ்டம் இருக்குதான், அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்து போச்சா, கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா, அங்க பாடுகளான்னு சொல்லி அதை போய் எல்லார்ட்டையும் சொல்லி தூற்றி நம்முடைய பேரையே கெடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனா அதை காட்டிலும் நம் தேவ சமூகத்துல நம்முடைய உபத்திரத்தையும் பாடையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் தேவன்கிட்ட சொல்லணும். அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு, வேற யாரும் இல்லப்பா. அப்பா அவர் தான் நீங்க தானப்பா எங்களை விசாரிக்கிற தேவன், நீங்க தானப்பா எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், உண்மை விட்டா எங்களுக்கு யாரப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு எவ்வளவு பாரம் இருக்குதோ அவளை கண்ணீரோடு அவர்கிட்ட தெரிவிச்சா போதும். பிரியமான தேவச்சனமே, அன்னைக்கு அப்ப அது நடக்காம கூட இருக்கலாம், ஆனா அது ஏற்ற நேரத்துல நடத்துவார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையும் 14வது வார்த்தையும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர்,
ஆம் பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்திருக்கிறார் ஆண்டவர். அந்த காலத்துல அவர் சரியா செய்வார். ஆனா ஆண்டவர் தான் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் நான் ஒரு காலத்தையும் நேரத்தையும் நான் வைத்திருக்கிறேன், அதன்படி செய்வேன். இப்ப நமக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னா ஆண்டவர் அதுக்காக காலத்தை வருவார், அவர் கால வரவிலையும் காத்துட்டு இருக்கணும். அப்படி இல்லை பிரியமான தேவச்சனமே. இப்ப இன்னைக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்களுக்கு எக்ஸாமு, நம்ம ஃபீஸ் கட்டலனா வெளியே அனுப்பிச்சிருவாங்க, நமக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நமக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம அப்பாவுக்கு தெரியாதா? நம்ம முன்கூட்டியே அந்த காரியங்களுக்காக நம்ம திறப்புல நிற்கணும். அப்பா, என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும்ப்பா, அப்பா என்னோட பிள்ளைகளோட திருமண காரியத்துக்காக பணம் தேவைப்படுகிறதப்பா, அப்பா நான் வீடு கட்டணும்ப்பா, அதற்குள்ள பணம் தேவை இருக்குது ராச்சா, என் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைங்க தூரத்துல இருக்கிறாங்கப்பா, என் பிள்ளைங்க தூர தேசத்துல படிக்க போயிருக்கிறாங்கப்பா, அப்பா என் புருஷன் இப்படியா இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நம்ம திறப்புல நிற்கணும் பிரியமான தேவ சனமே. நாங்கள் எல்லாம் ஆரம்ப நாட்களில் பெண்கள் எல்லாம் நாங்க ஒன்றாக கூடி சேர்ந்து ஜெபிப்போம். 5 பேர் தான் நாங்க முதல்ல ஜெபிக்கவே ஆரம்பிச்சோம். 45 பேருக்கு நாங்க ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். வெறும் பெண்கள் மாத்திரம்தான். ஆண்கள் வருவார்கள், கொஞ்ச நேரம் அவங்களுடைய ஜெப குறிப்பை கொடுப்பாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனா பெண்கள் மாத்திரம் நாங்க சேர்ந்து ஜெபிப்போம். வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு 11 மணிக்கு உட்கார்ந்தோம் என்று சொன்னால் 3 மணி வரையும் நாங்க ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய ஊழியம் அப்படித்தான் இருந்தது என் பிரியமான தேவச்சனமே. அநேக பெண்கள் வருவார், அவருடைய பாரத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் எனக்காக இதற்காக ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம், நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் அப்பா கேட்பார்னு சொல்லுவோம். அவங்க நினைப்பாங்க நான் ஜெபிச்சா நடக்கும். நான் சொல்லுவேன், நீங்களும் ஜெபிச்சா அப்பா செய்வார், அதனால நம்ம எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து ஜெபிப்போம் வாங்க என்று சொல்லுவோம். 11 மணிக்கு உட்கார்ந்தோம் என்று சொன்னால் 3 மணி வரையும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என் பிரியமான தேவச்சனைகளே. இன்றைக்கு நான் அதுதான் உங்களுக்கும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறேன். என்னவென்றால், கொஞ்சம் பேர் இருக்கீங்களா, 2 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் வீட்டுல ஜெபம் பண்ணா நன்றாக இருக்குமோ அங்க உட்கார்ந்து கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் பாரத்துக்காக ஒருவர் சுமந்து அதற்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பெரிய எழுப்புதலை உங்களால பார்க்க முடியும் என் பிரியமான தேவச்சனமே. இந்த குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் மாறும் என் பிரியமான தேவச்சனமே. நம்முடைய தேவைகள் கூட தேவன் அபிரிதமாய் சந்திக்கப்படுவார். அப்படி சந்திக்கப்பட்டு அங்க ஜெபிச்ச ஜெபங்களை தேவன் கேட்டு அநேக பெண்கள் சாட்சி சொல்லுவாங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லி தலை நிமிர்ந்து அந்த பகுதியில ஜனங்கள் வாழ ஆரம்பித்தார்கள் பிரியமான தேவச்சனமே. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறேன். நீங்களும் ஒருவர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க, அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் தட்டி தூக்கி அழகாக எழுப்பி பயன்படுத்துவார். பெரிய ஸ்டேஜில் நின்று தான் நம்ம செய்தி கொடுக்கணும், பெருசா அளவு நம்ம பிரபலமா வாழணும், அது அல்ல பிரியமான தேவச்சனமே. நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு தான் பெரிய உறவு, அதுதான் பெருசு என்று தேவனே அநேக இடத்துல சொல்லி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோம், தேவ சமூகத்தை எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், அதை தேவன் பார்த்திருக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே. அன்னைக்கு நாங்க எல்லாம் ஒன்றாக கூடி கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்பும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஒருவர் பாரம் ஒருவர் நாங்கள் அழுது தேவ சமூகத்துல ஜெபிப்போம். அதற்கு ஏற்றது போலவே அந்த பிள்ளைகளும் நன்றாக வளர்ந்தார்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அநேக ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் பிள்ளைகள் கடந்து போயிருக்காங்க, அங்கேயும் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அதுதான் என் பிரியமான தேவச்சனமே. சிதறி நாங்கள் ஒன்றாய் இருந்தோம், அங்கங்கு சிதறி போய் ஆண்டவருக்கு என்று நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமும் சிறியவனா இருக்கிற என்னுடைய ஜெபத்தையே கேட்டு ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்திருக்கான்னு சொன்னா உங்களை தேவன் கேட்டு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். எனக்கு யாருமே இல்லை கூட ஜெபிக்கிறதுக்கு, நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, நீங்களே தனிப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனா 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிச்சா அது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் பிரியமான தேவச்சனமே. நம்ம மட்டுமே தனிச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனா வீண் கதைகள் நம்ம அந்த நேரத்துல பேசக்கூடாது, வீட்டு காரியங்கள் அநேக விஷயம் நம்ம பேசக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடாது. எதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் தான் ஷேர் பண்ணி கொள்ள வேண்டும். எல்லா ரகசியங்களும் நம்ம எல்லா இடத்துலையும் பகிர்ந்து கொள்ள கூடாது. அதனால நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் 2 பேர் 3 பேர் 4 பேர் ஜெபிக்க 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 நம்மை போல கண்ணீரோடு பாடுகளோடு இருக்கிற அநேக பெண்கள் நம்ம கூட்டத்துல சேர ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம், நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் சுமந்து கொள்ளுவார். இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம்
37வது 38வது வார்த்தையை. விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கின்ற மெய்யான வழக்கு சொல் இதிலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாதை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். இது ஒரு ஆச்சரியமான காரியம். சில பேருக்கு நிச்சயமா இந்த வசனம் என்னன்னே புரியவே புரியாது. ஆம் பிரியமான தேவச்சனமே, என்னன்னு சொன்னா, நாங்க கூடி கூடி ஜெபிக்கும் பொழுது எவ்வளோ ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். நாங்கள் பெண்களெல்லாம் நாங்கள் 5 பேர் ஜெபித்தோம். ஆனால் அன்றைக்கி 45 பேராக தேவன் எங்களுக்கு கூட்டி கொடுத்தார். ஆனால் அதோடைய பலன் என்ன, நாங்கள் எதுவுமே ருசிக்க கிடையாது. ஜெபிப்போம், கண்ணீர் விடுவோம், மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்போம், அது மாத்திரம்தான் நாங்கள் செய்தோமே தவிர அவரிடத்துல இருந்து நாங்கள் எந்த பணத்தையோ எந்த பொருளையோ நாங்கள் ஒரு நாளும் வாங்கினதே கிடையாது. அது தேவன் சாட்சி எங்களுக்கு. ஆனால் இதுக்கு இன்னும் இந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஊழியத்தில் வெளியில் போக ஆரம்பித்தோம். அநேக இடங்கள்லேருந்து எங்களுக்கு அழைப்புதல் வந்தது. நாங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து போகும்பொழுது ஒரு சகோதரி எங்களுக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கு கடந்து போனோம். அப்படி போகும்பொழுது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், ஆனால் அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அந்த அம்மா கிட்ட போய் நான் அப்பப்போ ஜெபம் பண்ணிட்டு வருவேன், நீங்கள் வாங்க அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் அந்த வீட்டுக்கு கடந்து போனோம். என் பிரியமான தேவச்சனமே, அங்கே போய் பார்க்கும்பொழுது ஒரு பெரியவர், வயதானவர், படுக்கையில் இருந்தார். யூரின் எல்லாம் பெட்டு ஃபுல்லாக போயிட்டு ஒரே ஸ்மெல்லாக இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே போக முடியல, அந்த அளவுக்கு யூரின் ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த சகோதரி எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்பொழுது நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க ஹிந்துஸ் தான். நாங்கள் போய் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். வந்துட்டு அந்த அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினார். என்னுடைய கணவர் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினார். அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசணும், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாமான்னு கேட்டோம். நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். அவர் சொன்னார், எத்தனையோ வருஷ காலமாக படுத்துட்டே இருக்கிறாராம், படுத்துட்டே தான் சாப்பிடுவாராம், படுத்துட்டே யூரின் போகிறான், மோஷன் போகிறான், எல்லாமே படுத்த படுக்கையில் தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். சரி வாங்க உங்களை உட்கார வைக்கிறோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் அவரை கூப்பிட்டு அழகாக உட்கார வைத்தார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் எத்தனையோ ஆண்டு காலம் ஆகுது நான் உட்காரவே கிடையாது. ஆனால் இப்பொழுது நான் உட்கார்ந்தது எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுது. நான் நிச்சயமாக எழுந்து நடப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். நான் எழுந்து நடப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருடைய வார்த்தையில் வந்து நான் நம்புறேன்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிச்சயமாக நீங்கள் நடப்பீங்க, நாங்கள் உங்கள் கையை பிடிச்சி ஜெபிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜெபிச்சோம். அந்த சகோதரிகளை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேயே உட்காந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு, சரிப்பா நீங்கள் இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, நீங்கள் ஏசப்பா என்னை எழுப்பி நடக்க வைங்கப்பா, நீரே ஜீவனுள்ள தேவன் என்று நான் அறிக்கை பண்ணுவேன், மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் கடந்து வந்துட்டோம். அடுத்த 1 மாதம் கழித்து நாங்கள் திரும்பவும் எங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் அவங்கள சந்திக்க அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். பார்த்தால் அந்த சகோதரி, அந்த தாயார் எல்லாம் ஒரே கண்ணீரோட சொல்கிறாங்க, பெரிய சாட்சி ஆண்டவர் உங்கள் மூலமா செய்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படியே என்ன சாட்சி செய்தான்னு சொன்னால், அந்த பெரியவர் அழகாக நடந்து வருகிறார். அவரே போய் கட்டிங் கடைக்கு போய் கட்டிங் ஷேவிங் பண்ணிட்டு கோல் வச்சு ஊனி ஊனி அழகாய் நடந்து வருகிறார். பார்த்தா ஆச்சரியமான காரியம் என் பிரியமான தேவச்சனமே. ஏன்னா நம்ம இன்னைக்கு விடுகிற கண்ணீர் வீணா போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். இல்லை பிரியமான தேவச்சனம், அதற்கேற்ற பலனை தேவன் தருவார் என்று சொன்ன இந்த வசனத்தை நான் மீண்டும் உங்ககிட்ட வாசிச்சு காட்டுகிறேன் பாருங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். விதைக்கிறவன் ஒருத்தன், யாரும் விதைக்கல அவங்களுக்கு. நாங்கள் இந்த இடத்துல விதைச்சோம், இந்த 45 சகோதரிகள் மத்தியில் நாங்கள் விதைச்சோம், அழுதோம், கண்ணீர் விட்டோம். ஆனால் அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரிடத்துல வந்தாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டு கடந்து போய் விட்டார்கள். யாரும் நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் நாங்கள் ரொம்ப பாரத்தோடு வந்தோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த வயதானவருக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் எங்களுக்கு பெரிய சாட்சியாக இருந்தது. நாங்கள் எல்லா போகிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் மூலமா ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரே, படுத்த படுக்கையில் இருந்த மனுஷனை தேவன் எழுப்பி நடக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஊர்லேயும் அந்த தெருவிலையும் அந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என் பிரியமான தேவச்சனமே. இதுதான் சாட்சி. நம்ம விதைக்கிறவர்கள் ஒருவர், அறுக்கிறவர் ஒருவர். இதை நம்ம படிப்போம் இன்னொரு வாட்டி. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கின்ற மெய்யான வழக்கு சொல் இதிலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாதை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். நம்ம அதுக்காக அதிக நேரம் நம்ம ஜெபிக்கல, கொஞ்ச நேரம் தான் போனோம், பார்த்தோம், ஒரு 1 hour வச்சுக்கலாம், 1 hour போயிருப்போம், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் நாங்கள் ரொம்ப பிரயாசப்படலை அதுக்காக. இந்த 45 பேருக்காக நான் விட்ட கண்ணீர் வேறு, ஆனால் இவருக்காக நான் விட்ட கண்ணீர் கொஞ்ச நேரம் தான். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்களா பெரிய காரியங்களை செய்திருக்காரு. பிரியமான தேவச்சனமே, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாத அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் என்று தேவன் சொல்கிறார். நம்ம பிரயாசப்படலை, அந்த பெரியவர் நல்லா வரா சுகமாக வர, ஆனால் ஜபம் பண்ணோம், விசுவாசிச்சா அந்த
விசுவாச வார்த்தையை அவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டு அவருக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு நாங்கள் கடந்து வந்து விட்டோம். ஆனால் அடுத்த மாதம் எங்களை திரும்ப அவர்கள் கூப்பிட்டார்கள். என்னன்னு தெரியலையே, உடம்பு அதிகமாக சரியில்லையோ, இன்னமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும் சொல்லி நாங்கள் கடந்து போனோம். அங்கே போய் பார்த்தால் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. பிரியமான தேவச்சனமே, இதுதான் நீ பிரயாசப்படாததை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க கண்ணீர் சிந்தி, அப்பா இது எனக்கு கிடைக்கலையே, நான் இதற்காக இவ்வளோ கண்ணீர் விட்டனே, இதற்காக நான் இவ்வளோ அழுதனே, இதற்காக நான் இவ்வளோ ஜெபம் பண்ணனே, எனக்கு இது கிடைக்கலையேப்பா, இந்த வேலை கிடைக்கலையேப்பா, இந்த வேலை எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கணும், நான் திறப்புல நின்னனே, உபவாசிச்சதனே, அழுதனே, பழமொழியை போல ஒன்றுத்துக்கும் உதவாதெல்லாம் நிற்கிறேனே நீங்க நினைக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் என் பிரியமான தேவச்சனம். நாங்கள் நினைக்காதது ஒரு அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல செய்தார் என் பிரியமான தேவச்சனம். அதுதான் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறது. அவர் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் ஒரு சமயத்தையும் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் நம்ம தலையை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லலாம், என்னப்பா நீ ஜெபிச்சுட்டே இருக்க, நீ சர்ச்சுக்கு போயிட்டே இருக்க, நீ உண்மையா தானே வாழ்ந்துட்டு இருக்க, ஏப்பா உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு 100 பேர் இருக்கலாம். கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உனக்கு செய்வார்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம போவாங்க என் பிரியமான தேவச்சனமே. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தி வைக்கும் போதுதான் நீங்க யாரு, உங்க தேவன் யாருன்னு அந்த ஜனங்களுக்கே தெரியும் என் பிரியமான தேவச்சனமே. நம்ம காத்திருக்கிறோம், விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆனா சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. அவிவிசுவாசமான வார்த்தையை மாத்திரம் அறிக்கை பண்ணாதீங்க என் பிரியமான தேவச்சனமே. அழகாக தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேடுகிறோம். ஆனா கிடைக்கலையே என்று சொல்லும் பொழுது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். சோர்ந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு நிச்சயமாக செய்வார். வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையும் 8வது வார்த்தையும். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்சாணிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் என்று இந்த இடத்துல ஆண்டவரே சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அநேக இந்த வசனம் சொன்னா அந்த வசனம் சொன்னா, குறிப்பா நான் அதே இடத்துல சொல்லியிருப்பேன். குறிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய அந்த வேத வசனத்தை எடுத்து வைத்து, இந்த வசனத்துல இப்படின்னு எழுதியிருக்கிறீங்களேப்பா, இந்த வசனத்தின்படி எனக்கு தாங்கப்பான்னு நம்ம கேட்கணும். அப்பொழுதுதான் அந்த வசனங்கள் கிரிகை செய்யும் என் பிரியமான தேவச்சனமே. அநேக வசனங்களை சொல்லி நம்ம அலப்ப வேண்டாம். ஏன்னா எல்லா வசனமும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம நமக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை தேவ சமூகத்துல வைத்து அறிக்கை பண்ணி நாம் ஜெபிப்போம் என் பிரியமான தேவச்சனமே. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே அவருக்கு எல்லாமே தெரியுமா? தம் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுமா? ஏன்பா நம்ம உலக பிரகாரமா இருக்கிற நமக்கே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரியுதுன்னு சொன்னா, பரலோக பரம பிதாவுக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறவருக்கு அவருக்கு தெரியாதா? நம்ம பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி வாசலை திறந்து கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் என்று நம்மளே நினைக்கிறோன்னு சொன்னா, நம்ம பரம தகப்பன் தாயின் கருவிலே நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு இது தெரியாதா என் பிரியமான தேவச்சனமே? ஆனாலும் எல்லாமே அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டு விடக்கூடாது. நம்ம ஜெபத்துல ஜெபிக்கணும், கேட்கணும், கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக அலப்ப வேண்டாம். அப்பா கிட்ட நம்ம அவரை துதிக்கலாம். அவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதை சொல்லி 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 நம்ம துதிக்கலாம், ஜெபிக்கலாம், பாடலாம். இதுக்கு நம்ம அதிக நேரம் செலவெடுத்து கர்த்தரோட கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என் பிரியமான தேவச்சனமே. இன்னும் ஒரே ஒரு வேத பகுதி இருக்கு, நாம் வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா?
யோபு சொல்லுகிறார் இந்த இடத்துல, தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் தாங்க தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்பா நீங்கள் செய்வீங்கப்பா, நம்ம ஜெபிக்கிறோம், அப்பாட்ட தேடுறோம், அப்பா எனக்கு இதை தாங்கப்பான்னு கேட்குறோம், அப்பாவை தேடுறோம், அதிகால வேலையில் எழுந்து அவருடைய கிருபையை கேட்குறோம், அடுத்ததான் அப்பா நமக்கு செய்வார்னு விசுவாசம் அறிக்கை பண்ணணும். அதுதாங்க ஜெபத்தை முடித்ததும், அப்பா நீங்கள் எனக்கு செய்வீங்கப்பா, உங்களால் முடியும்ப்பா அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன தேவை என்பதை அப்பா அறிந்திருக்கார். அதே போல் பிரசங்கி படித்தது போல் அது ஏற்ற நேரத்தில் தருவார். அது அவர் நமக்கு தருவது விசேஷமாக இருக்கும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை தான் தேவன் நமக்கு செய்வார். ஏன்னா நம்முடைய கண்ணீர் அந்த அளவுக்கு இருக்குது. பிரியமான தேவச்சனமே, தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது யோபுக்கு செய்தது போல ரெட்டிப்பான நன்மையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து இப்ப ஜெபிக்க போகிறோம். அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் விசுவாசம் கொஞ்சம் குறைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக பண்ணுங்கப்பா, வர்த்திக பண்ணுங்க ராஜா, என் தகப்பனே. அப்பா நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்கள் விசுவாசங்களை கர்த்தாவே இன்னும் தூக்கி எழுப்பி கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வசனத்தின்படி நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாமல் கர்த்தாவே உண்மையிலேயே எங்கள் விசுவாசத்தை வைத்து காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஒரு நல்ல உத்தரவு கிடைக்குமா, ஒரு பதில் கிடைக்குமா, ஒரு உதவி கிடைக்குமா என்று சொல்லி நாங்கள் வானத்தையே அண்ணார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஏன்னா எங்களுக்கு வேற எங்கிருந்து உதவி கிடைக்காது ராஜா, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் காத்திருப்பு வீணாய் போகாதபடிக்கு ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதை நீ செய்து முடிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. விசுவாசத்தோடு செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு விதைத்து காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் தருவீராக தகப்பனே. உன் பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க, உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.